ரீசெண்டா ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்ல இருந்து ஒரு புது பைக்கை என்னோட அன்பு தோழி எனக்கு கிஃப்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா என்னோட பேரை இப்போதைக்கு வீடியோல மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு ரொம்பவுமே ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்களோட பேரை வீடியோல மென்ஷன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட வீடியோஸ் மூலமா நம்மளோட எல்லா ஃபாலோவர்ஸ் கிட்டயும் அவங்களோட இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஆனா அந்த ரெண்டுத்துக்குமே எனக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்கல. ஒருத்தங்களோட பர்மிஷன் இல்லாம என்னைக்குமே எதையுமே நான் எதுக்காகவும் செய்ய மாட்டேன். அது மட்டும் இல்லாம எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை அடிக்கடி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இது யார் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இதை நான் எப்போதுமே ஃபாலோ பண்ணுவேன். நம்ம ஒருத்தங்களுக்கு மனசார எதையாவது கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு செயல்படும் போது நம்மள படைச்ச இறைவனும் நம்மளுக்கு அதை விட பெருசா ஏதாவது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு என்னோட அன்பு தோழி மூலியமா எனக்கு கிஃப்டா கிடைச்ச இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கே ஒரு சாட்சி. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா நமக்கு இன்னும் ரொம்ப நல்லது நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்த மனசு எப்படியோ அந்த மாதிரி தான் அவனுக்கு வாழ்க்கை அமையும். What you think you become. நீ என்ன யோசிக்கிறியோ நீ அதே ஆகுது. எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிவு பண்ணுறது, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை. சார் கேட்டதில்ல, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை.